அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 686வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பனை கன்று உற்பத்தி, பயன்கள் மற்றும் நர்சரி பராமரிப்பு என்பது ஆகும். பனை மரங்கள் பல வகையில் நம் வாழ்வில் முக்கியத்துவம் காண்கிறது. நுங்கு, பதநீர், பழம், கிழங்கு, தடி, ஓலை, கருப்பட்டி, கற்கண்டு, கூ பதநீர், நார், தப்பைக்குச்சி என பல வகைகளிலும் பனை மர பகுதிகள் நமக்கு பயனளிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பனம் கன்று உற்பத்தி செய்வது மற்றும் அதன் பயன்கள் தொடர்பான தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் சிவகங்கையை சார்ந்த நாச்சியார் நர்சரி பண்ணையின் உரிமையாளர் திரு குகன் மூர்த்தி அவர்கள். வாருங்கள், அவருடன் இணைவோம், இந்த நேர்காணலுக்கு செல்வோம். வணக்கம் திரு குகன் மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம்யா. நல்லா இருக்கேன். நலம் நலமறியாவல். ஓகே, இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்துல எந்த பகுதியில இருக்குது? சிவகங்கை. ப்ராப்பர் சிவகங்கை இல்லையா? ஆமா, சிவகங்கை மாவட்டத்துல சிவகங்கை நகரத்துல இருக்கு. ஓகே, எதுவரை படிச்சிருக்கீங்க திரு குகன்? நான் ரசாயன பொறியாளர், பிடெக் கெமிக்கல் இன்ஜினியர். அதுக்கப்புறம் அண்ணாயூனிவர்சிட்டில இருந்து 2003 பேட்ச். அதோட வெளிநாடுகள்லாம் வேலை பார்த்துட்டு இப்போ பனை சார்ந்து முழுக்க இயங்குறேன். ஓ, வெரி குட் வெரி குட். ஏற்கனவே நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவரா? இல்ல, தாத்தா காலத்துல விவசாயம் பண்ணிருக்காங்க, அப்பாவே விவசாயத்தை கைவிட்டாங்க. இருக்கு, நிலங்கள் இருக்கு, விவசாயம் பண்ணல. இப்போதான் அந்த திரும்பி போறோம். நான் தான் இனிமே பண்ணணும். ஓகே ஓகே, சரி சரி. நீங்க உங்க பண்ணையின் பெயர் என்ன? அதாவது நாச்சியார் பண்ணை அப்படிங்கிற பேர்ல சில வீடியோ நான் பார்த்திருக்கிறேன். அத மாதிரி யாழ் நர்சரி அப்படிங்கிற பேர்லயும் பாக்குறேன். நீங்க உங்களுடைய பண்ணையின் பெயர் தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்களேன். ஐயா, அதாவது எனக்கு நான் வச்சிருக்கிறது நாச்சியார் பண்ணை தான். நாச்சியார் பண்ணை தான். யாழ் நர்சரிங்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா நாச்சியார் பண்ணையில யாழ்ப்பாண பனையில அது ஒரு வெரைட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். யாழ்ப்பாண பனை நான் பண்றேன். நாச்சியாருங்கிறது வேற ஒன்று. நான் சிவகங்கை பகுதியை சேர்ந்தவன். எங்க அப்பத்தா வேலு நாச்சியார் பேரை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த நர்சரி மூலம் நீங்க என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யறீங்க? நர்சரியில என்ன வேலைகள் எல்லாம் செய்யறீங்க? பனை சார்ந்துதான். எனக்கு வேற எதுவும் எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல. எந்த இதுகளுக்கு தெரியாது, நம்மளுக்கு மற்ற கல்டிவேஷன்ஸ் பத்தி தெரியாது. பனையில முழுக்க இயங்குற கடந்த 4 வருடமாக இயங்கிட்டு இருக்கேன். அதுல குறிப்பாக நாற்று உருவாக்கி, பொதுவா கன்வென்ஷனல் அண்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் என்னன்னா, நம்ம விதையை ஊண்டுவோம். விதை அல்லது நம்ம கிராமங்கள்ல கொட்டைன்னு சொல்லுவோம், பனை கொட்டைன்னு சொல்லுவோம். இப்ப அதை அதுல சக்சஸ் பர்சன்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுங்கிறத உணர்ந்து, அதே மாதிரி விதை 2 மாசத்துக்கு தான் அந்த சீசன் கிடைக்குது. அப்ப வருஷம் பனை ஊண்டுறவங்க வெறும் 2 மாசத்துக்கு தான் ஊண்ட முடியுது. அந்த வருடம் முழுக்க நம்ம ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போதுதான் நம்ம நாட்டை உருவாக்கி வருடம் முழுக்க பண்ணி சக்சஸ் ரேட் அதிகப்படுத்துறதுக்காக நாற்றாவே ஊண்ட ஆரம்பிச்சு சற்றேறக்குறைய இன்னைக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் நாட்டுக்கு மேல பிளான்டேஷன் பண்ணிட்டேன். ஆமா. ஓ, வெரி குட் வெரி குட் வெரி குட். எத்தனை ஏக்கர் பரப்பளவுல உங்களுடைய நர்சரி இருக்குது? நம்ம அதாவது இதுல பனை பண்ணை நான் ஒரு 4 இடத்துல போட்டிருக்கேன். இன்னும் விருதுநகர் மாவட்டத்துல வத்திராயிருப்புல போட்டிருக்கேன், சிவகங்கையில போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் சாயல்குடியில 2 இடத்துல போட்டிருக்கேன். இது என்னன்னா, இது பெரிய அளவு பரப்பளவுன்னு நம்மளுக்கு கிடையாது. இது அந்த ஒவ்வொரு மண்ணுலையும் நம்மளுக்கு கிடைக்கிற பகுதியை வாய்ப்பை பயன்படுத்தி நான் போடுது. சாயல்குடி பாத்தீங்கன்னா ரொம்ப லூஸ் சாயில், அங்க ஒரு மாதிரி இருக்கும், நாற்றுகள் கிழங்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சிவகங்கை நான் இருக்கிற பகுதி செம்மண், ஈர்க்கமான செம்மண். இங்க சுவை அதிகமா கிடைக்கும் நம்மளுக்கு கிழங்குக்கு. அந்த மாதிரி சில வத்திராயிரம் பகுதியில போட்டிருக்கு புத்து மாதிரி அந்த மலை அடிவாரம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம், வளமான மண்ணு, அந்த புத்து மாதிரி இருக்கிறதுனால நாற்றுகள் நல்ல நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இப்படி 3-4 இடத்துல போட்டுக்கிற ஒரே இடத்துல அப்படி நர்சரிங்கிற மாதிரி யாரும் இமேஜினேஷன் பண்ணிக்க வேண்டாம். அப்படி கிடையாது. பண்ணை உங்களுக்கு பண்ணை பரப்பு எவ்வளவு? உங்களுடைய பண்ணை பரப்பு? பண்ணை பரப்பு அதான் ஒரு
1 ஏக்கர் 1.5 ஏக்கர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 1.5 ஏக்கர் எனக்கு பயன்படும். அதுக்கு சரி மேல சரி ஒண்ணும் சரி பெருசா எனக்கு தேவைப்படாது. ஓகே. ஓ சரி சரி. நீங்க 4 ஆண்டுகளாக இந்த பணி செய்து கொண்டு வர்றீங்க. மொத்தம் சுமார் 1.5 லட்சம் பனை கன்றுகள் நீங்க உற்பத்தி செய்து விநியோகம் செஞ்சிருக்கீங்க இல்லையா? இல்லைங்கய்யா, 1.5 லட்சம் கன்றுகள் வந்து நானே பர்சனலா பிளான்டேஷன் நானே போய் ஊண்டி கொடுத்தது 1.5 லட்சம். ஆனா சரி இப்போ பஞ்சாப் வரைக்கும் போகுது. பஞ்சாப்ல வாங்குறாங்க. அதே ஆ, மாதிரி இப்போ ஒடிசாவுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஆந்திராவுல நானே போய் பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். கர்நாடகா, கேரளா, தெலுங்கானால ம், பிளான்டேஷன் பண்ணி கொடுத்திருக்கேன். ஹைதராபாத்ல பண்ணிருக்கேன். சரி அதெல்லாம் நீங்க கொரியர்ல போட்டுருவேன் நிறையவே. அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் நாட்டுகள் குறைந்தபட்சம் நான் வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமா. ஓ வெரி குட் வெரி குட். சரி நீங்க 3 லட்சம்னா ஏறக்குறைய ஒரு ஆண்டுக்கு 75,000 80,000 கன்றுகள் நீங்க உற்பத்தி பண்றீங்க. இது ஒரு பெரிய சாதனையாகத்தான் நான் கருதுகிறேன். இது வந்து நிச்சயமாக. இந்த பனை தொழில் செய்யலாம், பனை கன்றுகள் உற்பத்தி செய்து விநியோகம் செய்யலாம், பனை மரங்களை பெருக்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்ததற்கு ஏதாவது பிரத்யேக காரணம் உண்டா? இல்ல நான் வந்து இது அரசியல் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்கேன். சிவகங்கை மாவட்ட செயலாளர். இந்த பனை சரி அது தொடர் நான் பனையோடய பிறந்த இந்த ஊர்ல. பட் அதை பத்தி ம், எனக்கு விழிப்புணர்வு இல்ல. நம்ம கட்சியில சரி ஒரு என்விரான்மெண்டல் விங்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் சரி பின்னால நான் வந்து இந்த அரசியல் ஆர்வத்துல வந்தேன். ஆனா பனை ம், ஒரு ஆக்சிடென்டலா நம்ம பின்னாடி வந்துருச்சு. பனை நிறைய ஆச்சரியங்களை கொண்டதுனால எனக்கு அது பின்னாடி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் உண்மை. ஓகே ஓகே உண்மையான சரி ரீசன் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. சரி சரி. நீங்க நிறைய பனை கன்றுகள் அல்லது பனை மரங்களை பார்த்திருப்பீங்க. அதுல உங்களுடைய அறிவு கெட்டியபடி எந்த வகை பனைகள் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது, நிறைய ஈல்டு கொடுக்குது, சீக்கிரமா காய்ப்புக்கு வருது, இந்த மாதிரி தன்மைகள் உள்ள ரகங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லைங்க, அதாவது இதுல வந்து நாட்டு வெரைட்டி வந்து இப்ப நான் 2 பண்றேன். ஒண்ணு தமிழ்நாட்டு பனை, இந்த நாட்டு பனை. அதுக்கப்புறம் ம், இலங்கையோட வெரைட்டி, யாழ்ப்பாண பனைங்கிற ஒரு வெரைட்டி. 2மே சரி வந்து காலத்தின் அளவு ஒண்ணும் பல்லுக்கு காலம் ஒண்ணும் வித்தியாசம் பெருசா இருக்கும்னு எனக்கு தோணல. நான் சரி 4 வருஷமா தான் இந்த ட்ரேட்ல இருக்கேன். எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னலா இந்த கிளைம்பர்ஸ், இந்த பாம் ட்ரீ கிளைம்பர்ஸ் அவங்களோட நான் ஹெக்டிக்கா டிராவல் பண்ணிருக்கேன். நிறைய பேரை சந்திச்சு நம்ம அதுல நாலேஜ் கெயின் பண்ணதுதான். So, அதனால வந்து ம், இதுல சீக்கிரம் காய்க்கிறது அந்த ம், மாதிரிலாம் ஒண்ணும் பெருசா இல்ல. இதுல என்னன்னா இந்த சரி சரி எஸ்பிபிஆர் ஒண்ணுன்னு சொல்லி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரிசர்ச் ஸ்டேஷன் ஒண்ணு வச்சு அரசாங்கம் ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம். இப்ப சரி அந்த எஸ்பிபிஆர் ஒண்ணு ஏதோ குட்டை ட்ராப் வெரைட்டி மாதிரி பண்ணி குட்டையாகவும் சீக்கிரமா வந்து இது பண்ற மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நான் பேப்பர்ஸ் படிச்சிருக்கேன். அதை சாயல் குடியில டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஓகே தவிர ஓகே நம்ம பலன் கொடுக்கறத பொறுத்தவரை என்னோட நாலேஜ் நான் சேகரிச்ச நாலேஜ் தான். அதுல ஒண்ணும் பெரிய ஆமா வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆமா ஆமா. ஓகே ம் ம். சரி. சோ உங்க நாலேஜ் படி எத்தனை ஆண்டுகள்ல இது காய் உற்பத்திக்கு தயாராகுது? இது ஏன்னா வந்து பல்வேறு நீர் கருத்துகள் இருக்குது. 7 ஆண்டு வரை சொல்றாங்க. பொதுவா வந்து 10 முதல் 15 ஆண்டுகள் தான் நம்ம பொதுவாக கேள்விப்படுகிறோம். ஆனா சில ரகங்கள், வெளிநாட்டு ரகங்கள் கூட உட்பட சில ரகங்களை அவங்க என்ன சொல்றாங்கன்னா 7, 8 ஆண்டுகள்ல காய்க்கிறதுக்கு வல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஏதாவது நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? அது பற்றி இல்லையா, ஏதாவது இதை தெரியுமா? பொறுத்தவரை நான் பார்த்த வரைக்கும் நீர் வளத்தை பொறுத்து, மண் வளத்தை பொறுத்து, உரம் அதுக்கு தேவையான அந்த மினரல்ஸ் என்ன தாது பொருட்கள்லாம் எப்படி கிடைக்குதுங்கிற பொறுத்து பனை ம். வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்குது. நான் ஓ 6 வருஷத்துல காய்ப்பு கொண்ட பனையும் நான் பார்த்திருக்கிறேன். ஓஹோ! 30 வருஷத்துல காய்ப்பு கொண்ட பனையும் நான் பார்த்திருக்கேன். 30 வருஷம்னா சரி, நான் சரி. சின்ன வயசுல இருந்து ஓடி ஆடும்போது பார்த்த பனை 30 ம். வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்ச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு. இல்ல அதனால நான் நீர் அதனால சத்து தான் அத கேட்கிறேன். சில வேளைகள்ல இது அ வித்தியாசமான ரகங்களா இருக்கக்கூடுமா? இல்லைங்கய்யா, இல்ல. இல்ல. பனை வந்து ரொம்ப அடாப்டபிலிட்டி வந்து இந்த மரத்துக்கு வந்து ரொம்ப அதிகமா தெரியுது. இப்போ நீங்க சரி. நாத்து போட்டு பார்க்கும்போது நிறைய ம். வித்தியாசங்கள் பார்க்கலாம். இப்ப சிவகங்கை பகுதியில பாத்தீங்கன்னா அந்த ஆணி வேர் வந்து மிஞ்சி மிஞ்சி ம். போனா ஒரு 1.5 அடி இருக்கு. ஒரு வருஷ சரி. ஆணி, ஒரு வருஷ கண்டோட ஆணி வேர். அதே ம். ஒரு வருஷ நாத்தோட ஆணி வேர் நீங்க சாயல்குடி பகுதியில பாத்தீங்கன்னா ம். கிட்டத்தட்ட 4 அடிக்கு இருக்கு. சாட்ட மாதிரி ஓ! இருக்கும். இந்த சரி, சரி. அடாப்டபிலிட்டி வந்து பனைக்கு இருக்கு. மண்ணுக்கு தகுந்தாப்புல அந்த மரம் வந்து இருக்குங்கிறது தான் என்னோட சந்தேகமா இருக்கு தவிர ஒவ்வொரு ம். வெரைட்டி இப்படி இருக்கு அப்படி ரகம்னு இருக்கு 6 வருஷத்துக்கு உங்களுக்கு காய்க்குது 10 தோணல. வருஷத்துக்கு காய்க்குது சரி, நம்ம சரி. சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு சரி, இல்ல. சரி. ஆமா. தமிழ் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன.
ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீலிபுத்தூர் வெரைட்டி ஒரே ஒரு வெரைட்டி வெளியிடப்பட்டதற்கு பிறகு வேறு எந்த பணிகளும் நடைபெறல. அந்த சில ஆண்டுகள் அந்த ஆராய்ச்சி நிலையம் மூடப்பட்டு விட்டது. தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறாங்க. அதுல எந்த அளவுக்கு வேலைகள் பணிகள் செய்யப்படுகின்றன என்பது சரியவர தெரியவில்லை. இருப்பினும் உங்களுடைய தகவல்களை கேட்கிறதுக்காகத்தான் அதை கேட்டேன். சரி, இந்த பனை மரங்கள் எத்தனை ஆண்டுகள் உயிர் வாழும் தன்மை கொண்டன உங்களுக்கு தெரிந்த வகையில்? 80 வருஷம் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 140-150 வருஷம் வரைக்கும் பனைகளை நான் பார்த்துருக்கேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கமே வம்சாபுரத்துல நீங்க போனீங்கன்னா, வம்சாபுரம் கம்மாயில போய் பாத்தீங்கன்னா 150 வருட பனைகள் இன்னும் இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். ஆமா, குறைஞ்சபட்சம் 80 வருஷத்துக்கு பனை இருக்குதான் செய்து. என்னுடைய தாய் கிராமம் காளையர்கள் ஒன்றியம், சிவகங்கை நகரத்துல நம்ம இருக்கோம். காளையர்கள் ஒன்றியத்துல என்னோட கிராமத்திலேயே வந்து எங்க அப்பா அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மரம் வந்து 100 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க 80ல இருந்து 150 வருஷம் வரைக்கும் பனை எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படியே இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்த பனைய வந்து ஒரு விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பனையின் அனைத்து பகுதிகளுமே பல வகைகளில் பயன்படுகிறது. குறிப்பாக நுங்கு கிடைக்கிறது, பதநீர் கிடைக்கிறது, பழம் கிடைக்கிறது, கிழங்கு கிடைக்கிறது, பனை ஓலை கிடைக்கிறது, கற்பட்டி கிடைக்கிறது, கற்கண்டு கிடைக்கிறது, பதநீர் கிடைக்கிறது, நார் கிடைக்கிறது, தப்பை குச்சி மரங்களை நடும்போது அதற்கு ஆதரவாக நடும் தப்பை குச்சி கூட பனையிலிருந்து கிடைக்கிறது. இவ்வளவு பயன்களை உள்ள பனையை வந்து நீங்க ஆதரித்து அதற்கு சமூக சேவை செய்துட்டு வர்றீங்க. மிக்க நன்றி, பாராட்டுக்கள். சோ நீங்க இந்த பனை தொடர்பான உற்பத்திகள் என்னென்ன செய்றீங்க? பனை மரத்துல உள்ள ஏதாவது என்ன பொருட்கள் நீங்க உற்பத்தி செய்றீங்க? அதுல என்ன வணிகம் செய்றீங்க? அது தொடர்பான தகவல். நம்ம எனக்கு தொழில முதன்மை வந்து நாட்டு உற்பத்தி ஊட்டி கொடுக்கிறது தான். அதுதான் மெயினா நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். அதுலயே இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள், ஏன்னா நாற்றுகளா கொண்டு போய் ஊன்றவங்க நான் பார்த்தது இல்லை என்ன தவிர. அதனால இன்னும் அதுல நிறைய இருக்கு, ஆராய்ச்சிகள் இருக்கு. எதிர்காலத்துல பனையை கொண்டு இந்த நாட்டை ஒரு பொருளாதார கட்டமைப்பு செய்யறதுக்கு உண்டான அனைத்து தகுதியும் இந்த மரத்துக்கு அது நிச்சயம். நான் அதுக்கு மேல நாட்டு உற்பத்தி செய்யறதுக்கு மேல வியாபார ரீதியாக ஒடியல் மாவு செஞ்சு கொஞ்சம் பல்கா பண்றேன். பழம் கிழங்கு போட்டு அதை எடுத்து நம்ம வந்து பீஸ் பண்ணி அதை பதப்படுத்தி வச்சுக்கிறது. தேவையான போது கேட்கும் போது நம்ம அதை வந்து அரைச்சு பொடி பண்ணி கொடுப்போம். இது வருஷம் முழுக்க நம்ம கொடுக்க முடியும். ஒடியல் மாவு, அப்புறம் கருப்பட்டி வழக்கம் போல பதநீர், அதுல இருந்து கருப்பட்டி செய்யறது, அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு, அதுக்கப்புறம் பனல் சர்க்கரை. இது 4 ப்ராடக்ட்ஸ் தான். அப்புறம் நாட்டு தான் எனக்கு மெயின். நாட்டு போட்டு கொடுக்கறது. ஒடியல் மாவு கொஞ்சம் அதிகமா விற்கிறேன். அவ்வளவு. என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன? நான் இப்ப கேட்டா எனக்கு என்ன தர முடியும், எவ்வளவு தர முடியும்? கருப்பட்டி இருக்கு, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். கருப்பட்டி இருக்கு. ஒடியல் மாவு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். பனல் சர்க்கரை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பனங்கற்கண்டு கொடுக்கலாம். இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் கொடுக்கலாம். ஆமா, சரி. பனங்கன்றுகள் இப்போ உங்க கைவசம் எத்தனை இருக்கு? பனங்கன்றுகள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் நாற்றுகள் வரைக்கும் வச்சிருக்கிறேன். அது இந்த ஆமா, சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் வந்துருச்சு. அதனால நிறைய பிளான்டேஷன் டேட் ஏற்கனவே நிறைய பிஸியா தான் இருக்கேன். அதனால இது அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் எனக்கு இதுவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஆமா, சரி சரி. பனங்கன்றுகள் நீங்க வந்து எந்த பகுதிக்கெல்லாம் இப்ப ஆந்திரால எல்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க. நீங்க எங்க வர போயிருக்கீங்க? இந்தியால எங்க வர போயிருக்கீங்க? எவ்வளவு கன்றுகள் எந்தெந்த பகுதிகளில் போயிருக்கு? கர்நாடகால போயிருக்கேன். கர்நாடகால அது பேர் என்ன, இந்த சாம்ராஜ் பேட்டை தாண்டி ஒரு ஏரியா, மறந்துயா ஊர் பேர் மறந்துச்சு எனக்கு, பண்ணிக்கிறோம். ஆனா கூர்கு எஸ்டேட்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்சல்ஸ் நிறைய போயிருக்கு. தெலுங்கானால ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்கிறேன். கேரளாவுல நம்மகிட்ட வயநாடுல இருந்து வாங்கி ஊன்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் கேரளா போய் பிளான்டேஷன் பண்ணது கிடையாது. காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட்ல காரைக்கால் பண்ணிருக்கேன், பாண்டிச்சேரிக்கு பண்ணிருக்கிறேன். அப்புறம் பஞ்சாப்லாம் போயிருக்கு, ஒரிசா போயிருக்கு. அங்கெல்லாம் நான் போய் பர்சனலா ஊழ்ந்தது கிடையாது. ஆமா, ஓகே. இந்த கன்றுகள்லாம் நீங்க வெளியூர்களுக்கு கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போவீங்க? வெறும் கன்றை மட்டும் எடுத்து கொண்டு போவீங்களா, அல்லது மண்ணோட சேர்த்து கொண்டு போவீங்களா, அல்லது வேர் காய்ந்து விடாமல்
இருப்பதற்காக என்ன செய்றீங்க, எத்தனை நாள்ல நடவு செய்யணும், அது தொடர்பான தகவல். இது வந்து இன்னும் ஒரு தகவல் விட்டேன். அபுதாபிக்கு ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். அது ஒண்ணு சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி. அபுதாபி துபாய்க்கு ஏற்கனவே எக்ஸ்போர்ட் எஸ். ஆயிருக்கு. நாட்டு எடுத்துட்டு போய் அவங்க ஊண்டி அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. பனை பல இடங்களுக்கு பனங்கன்றுகளா அனுப்புறீங்க. அத வந்து வெறும் கன்றுகளா அனுப்புறீங்களா, மண் சேர்ந்து அந்த பையில போட்டு கொண்டு போவீங்களா? அப்படி கொண்டு போறேன்னா எவ்வளவு மண்ணு போடுவீங்க? 1/2 கிலோ போதுமா, 1 கிலோ போதுமா? பல வயதுல நீங்க விற்பனை செய்வீங்க. அதை எப்படி இது பண்றீங்க? ஏன்னா அதிக அளவுல நீங்க மண்ணு சேர்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷனுக்கு செலவுகள் அதிகமாகும். சோ உங்களுடைய இது தொடர்பான அனுபவம். ஐயா, நாற்றுகளை பொறுத்தவரை எப்படி அப்படின்னா, இந்த குரோ பேக்ல போடுறது அது 2வது ஸ்டெப். நாற்றுகள் வந்து பாத்தீங்கன்னா நாணல் புல்லுக்கட்டு மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் தென்னை மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பெருசா அப்படிதான் ஒண்ணு ஸ்லெண்டரா ஒல்லியா 2.5 3 அடிக்கு இருக்கு. இப்ப நம்ம வத்திராயிருப்புல நான் சொன்ன நாற்றுகள்லாம் 4 அடிக்கு, 1 வருஷம் 1.5 வருஷம் நாத்தே 4 அடிக்கு நல்ல பலமா சிறப்பா இருக்கு நாத்து. சோ ஒரு கிட்டத்தட்ட 4 அடிக்கு. ஆனா புல்லுக்கட்டு மாதிரி தான் இருக்கும். அதனால நான் என்னோட வாகனத்திலேயே மகிழுந்திலேயே வச்சு எடுத்துட்டு போய் நம்ம ஊண்டி கொடுத்துருது. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கன்று வரைக்கும் நான் வாகனத்திலே எடுத்துட்டு போய் 4 பேரோட போய் 2 நாள்ல நான் ஒரு 1000 கன்று ஊண்டிட்டேன். இதுதான் என்னோட 1000 கன்று வாகனம்னா எந்த வாகனத்துல கொண்டு போவீங்க? என்னோடது இந்த பிக்கப் இருக்குல்ல, பிக்கப்ல 1000 கன்றுகள். ஓகே. 1000 அதுக்கு கன்று அதிக அளவுல நீங்க 1000 மண்ணு வைக்க வேண்டியது இல்லையா? நாத்துக்கு தேவை. நாத்து வந்து நம்ம ஊண்டும் போது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரி தான் வேலை நடக்கும். எடுத்து அப்படியே எவ்வளவு சீக்கிரம் ஊண்டுமோ அதுதான். ஆனால் 15 நாள் கழிச்சு கூட பஞ்சாப்ல ஒருத்தர் ஊண்டி கழிச்சு பனை வந்து உயிரை தற்காத்து வச்சுக்கிறது. அது கொஞ்சம் வலிமையான உயிரா தான் தெரியுது. ஆனாலும் அந்த நேரத்தை நான் வந்து என்னோட கிளையண்ட்டுக்கு நான் சொல்றது கிடையாது. 10 நாள் கழிச்சு கூட நீங்க ஊண்டலாம்னா நம்ம சொல்றது கிடையாது. ஆமா, எடுத்துக்கொண்டு போய் அடுத்த நாளே ஊண்டும். 2 நாள் லீட் டைம்ல கண்டுக்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தடாலஜி தான். பிளான்டேஷன் நான் வந்து முதல்ல வந்து ஆர்டர் மிஷின்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நாற்றுகளை உருவாக்கி பண்ணும்போது வெறும் கடப்பாறை தான். ரொம்ப சிம்பிளா பனையை ஊன்றதுக்கு உண்டான வேலையை பார்த்து பண்ணிட்டு. அதே மாதிரி இந்த குரோ பேக்ல உள்ளது எடுத்துட்டு போனோம்னா நம்ம கார்ல எல்லாம் எடுத்துக்க முடியும். அதாவது டாடா ஏசி இந்த மாதிரி வண்டிகளை எடுத்துட்டு போய் தான் பண்ண முடியும். என்கிட்ட குரோ பேக்ல உள்ள கண்டுகள் ஸ்டாக் அவுட், ஏற்கனவே ஸ்டாக் முடிஞ்சிச்சு. எப்படியும் அடுத்த வருஷம் என்னால ஜூன் மாசம் தான் என்னால கொடுக்க முடியும். அது உள்ள. ஆனா அது வந்து ஆர்டர் மிஷின்ஸ் வச்சுதான் பயன்படுத்தணும். ஹோல் போட்டு தான் பண்ணணும். சரி, இத நீங்க கன்றுகள் வந்து உற்பத்தி செய்யும் போது நீங்க மண்ணுல தான் போட்டு பெட் போட்டு பண்ணுவீங்க, ரெய்ஸ்டு பெட் ஏதாச்சும் போட்டிருப்பீங்க. சோ அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பையில எடுத்து நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா? ஆமா, அப்படித்தான் நான் பண்ணிருக்கேன். எவ்வளவு நாள், எத்தனை மாதங்கள் கன்றுகளை நீங்க டிரான்ஸ்போர்ட் விற்பனை செய்றீங்க? 2 வருஷம் கன்றுயா? 2 வருஷம் கன்று தான் விற்பனை பண்றீங்க? ஆமா ஆமா. ஏன் அது பொதுவா இங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 1 வருட அந்த கிழங்கு வந்த உடனேயே அதை கொடுக்குறாங்களே, அது எப்படி? இல்ல, அதுதான். அது வந்து இப்ப சாதாரணமா கிழங்கு பண்ண போடுற மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்துட்டேன். ட்ரையல் அண்ட் எரர்ல அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இது வந்து நான் கொஞ்சம் பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். நிறைய டெக்னிக்கல் இன்னொரு டீடைல்ஸ் நம்ம சொல்ல முடியாது. பட் சர்வசாதாரணமா இது இந்த கிழங்கு இப்போ தலைஞ்சு வருதுல, அதை எடுத்துட்டு போய் ஊன்ற மாதிரி இது வந்து அவ்வளவு சாதாரணமா இல்லை. அதுக்கு தகுந்தாப்புல சில வேலைகள் பண்ண வேண்டியது. பண்ணா கொஞ்சம் அவுட் நல்லா இருக்கு, அவுட்புட் கொஞ்சம் நல்லா இருக்கு, சக்சஸ் ரேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா. சரி சரி. நீங்க இந்த பனங்கன்றுகள் அது உரச்சத்து, அதாவது நிலத்தின் உள்ள வளத்தை பொறுத்து 6 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரைக்கும் அது வந்து காய் பிடிக்கிறதுக்கு ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னீங்க. நீங்க என்னென்ன உரங்கள் சிபாரிசு பண்றீங்க, அல்லது என்ன உரம் நீங்க இடுறீங்க மரத்திற்கு? இல்ல, கொஞ்சோண்டு நம்ம வந்து ஊண்டும் பொழுது நாட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக மண்புழு உரம் போடுறேன். மண்புழு உரத்தை தவிர நம்ம எதையுமே பயன்படுத்துறது இல்லை. ஆனா அந்த மண்புழு உரம் போடுறதுலுமே சில இதுல பங்கஸ் அடிக்குது. அந்த மாதிரி சில சிக்கல்கள்லாம் நான் பார்க்கத்தான் செஞ்சேன். அதனால மண்ணே உரமான மண்ணா இருக்கு, நல்ல மண்ணா இருக்கு அப்படிங்கும் போது உரம் தேவைன்னு தான் நினைக்கிறேன். சரி. ஆமா, நல்ல தண்ணி நிப்பாட்டிக்கிட்டு ஊண்டணும், அது ரொம்ப முக்கியம். மண்ணுல வந்து தண்ணி கட்டணும். தண்ணி கட்டிக்கிட்டு நம்ம ஊண்டோம்னா கொஞ்சம் நல்லா வருது. ஏன்னா வாழை தோப்புகளுக்கு நடுவுல போடுற கண்டுகள் வந்து நான் பாக்குறேன், மற்ற கண்டுகளோட
அது செழிப்பா இருக்கு. வாழைத்தோப்புல அடிக்கடி தண்ணி பாய்ச்சுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இதுக்கு தனியா குழி எடுத்து, அதாவது அகலமனை இப்ப தென்னைக்கெல்லாம் குழி எடுக்கிற மாதிரி பெரிய குழி எடுத்து நடணுமா, அல்லது இப்போ இந்த மூங்கில் ஏதாச்சும் கால் நடுறதுக்கு எடுக்கிறோம் இல்லையா, ஒரு 1/2 அடி 3/4 அடி விட்டமுடைய குழிகள், 1 அடி 2 அடி குழிகள் எடுத்து அதுல நட்டா போதுமா? அது தொடர்பான தகவல்கள். இல்ல, நான் வந்து வெறும் கடப்பாறை தான் பயன்படுத்துறேன். கடப்பாறையை குத்தி கையில உள்ள மண்ணுல எடுத்துலாம் வெளியில எல்லாம் போடுறது இல்ல, அகலப்படுத்திக்கிட்டு இன்சர்ஷன் தான். வயக்காடுகள்ல நெல்லு நாட்டு போட்டு சொருகி விடுறாங்க இல்ல பண்ணுங்க, அவ்வளவுதான். சேம் ப்ராசஸ் தான், பெரிய வித்தியாசம். ஓகே ஓகே. இந்த கன்றுகள் நீங்க இப்போ விற்பனைக்கு கையில வச்சிருக்கீங்களா? இருக்கு, என்னோட பிளான்டேஷனுக்கு உண்டான கன்றுகள் இருக்கு. பட் கொடுக்கலாம், ஒரு 25,000 கன்று வரைக்கும் கொடுக்கலாம். ஓகே, சரி. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, நான் உங்களை தனியாக கான்டாக்ட் பண்றேன். நன்றி. சரி. தென் பனையை வந்து நீங்க பிரபலப்படுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்திருக்கீங்க. தமிழ்நாடு அரசு கடந்த சில ஆண்டுகளாக அதற்கு ஒரு தனி வாரியம் அமைத்து செயல்படுறதாக அறிவித்துள்ளார்கள். சோ இந்த பனையின் முக்கியத்துவம் பற்றி உங்களுடைய தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் பனை வளர்க்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன, அதனால் உள்ள பயன்கள் என்ன? பனையை பொறுத்தவரை உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட் ஒண்ணு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் ரெண்டு. பொருளாதார ரீதியா ஒரு பக்கம் வந்து சுற்றுச்சூழல்ல பனையோட பங்கு மிக பெரும் பங்கு. நீங்க கண்மாய் கரைகள்ல அந்த ஆதி காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். சாயில் எரோஷனை கம்ப்ளீட்டா அரெஸ்ட் பண்றதுல ஒரு சிறந்த மரம் வந்து பனை மரம் தான். கண்மாய் கரையோரங்கள்ல நீங்க தமிழ்நாடு முழுக்க பார்க்கலாம், பனைகளை தான் போடுறாங்க இல்லைங்களா. அது 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 ஒண்ணு என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணா அது இருக்கு. அதுக்கப்புறம் கடலோர பகுதிகளில் நீங்க இந்த கஜா புயல் எல்லாம் பார்க்கலாம். கஜா புயல் நடந்தப்ப தப்பிச்ச ஒரே மரம், நாட்டு மரம் வந்து பனைமரம் தான். அது உங்களுக்கு அடர்த்தியா கடலோர பகுதியில பனைமரத்தை ஊண்டும் பொழுது அந்த புயல் காத்து ஓவர் அடிக்கிறது டைலூட் பண்ணி கொடுக்கும், ஸ்பீடை வந்து டைலூட் பண்ணும். இது மாதிரி சில இது இருக்குது. அதே மாதிரி ஆலமரம், அரச மரம், அதே மாதிரி மஞ்சனத்தி, அத்தி மரம், இது மாதிரி சில மரங்கள், உசுலை, நம்ம ஏரியாக்கள்ல உசுலை மரம்னு ஒண்ணு இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் அதுல போட்ட எச்சத்துல அந்த பனையோட மட்டை தான் மதர் பெட் மாதிரி அது வந்து ஆக்ட் பண்ணுது. அந்த பறவையோட எச்சம் பட்டு அந்த விதைகள் போய் அதுல விழுந்து ஆலமரம், பனைமரத்தை ஒட்டி தான் அரச மரம், ஆலமரங்கள். பெரும்பாலும் ஆலமரம் தலைக்கிறது வந்து பனைமரம் தான். நீங்க பனை அழிச்சிட்டீங்கன்னா ஆலமரமும் சேர்ந்து அழிஞ்சிருக்கிற அளவுக்கு ஆலமரம் நிறைய பனைகள்ல முளைச்சிருக்கு. அது காலப்போக்குல அது வந்து அந்த ஆலமரம் மேலதான் முளைச்சிருக்குமே தவிர வேர் விட்டு மண்ணை தொடரும் போது ஆலமரமும் பனைமரமும் சேர்ந்து அப்படியே இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்போ சுற்றுச்சூழல எவ்வளவு பெரிய பங்கு பனைக்கு இருக்குங்கிறது இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஏக்கருக்கு இன்னைக்கு 520 மரங்கள் வைக்கலாம் பனையை பொறுத்தவரை. இது நிறைய வரலாற்று தகவல்களே இருக்கு. 250 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தகங்கள்ல எழுதிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 201 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 450 இருந்து 500 பனை ஊண்டலாம்ங்கிறது தகவல் இருக்கு, டாக்குமெண்டடாவே இருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கு பதநீர், நீங்க 1 லிட்டர் பதநீர், அதுல இருந்து கருப்பட்டி, ஈட்டபிள்ஸ், நான் ஈட்டபிள்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கலாம். எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஈட்டபிள்ஸ், நான் ஈட்டபிள்ஸ், ஒடியல் மாவு, பனம் சர்க்கரை, இது ரொம்ப ஈட்டபிள்ஸ் இருக்கு. நான் ஈட்டபிள்ஸ்ல நீங்க நிறைய ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல, நார் இருக்கு, ஓலைகள் இருக்கு, ஆர்னமெண்டல் ஐட்டம்ஸ். சிலோன்ல இருந்து ஆர்னமெண்ட் ஐட்டம்ஸ் இந்த ஓலையில இப்ப செஞ்சு லண்டன் போய் 2 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம பனையை பயன்படுத்துறதே இல்லை, பனை வாரியம் இருக்கு, அதை பயன்படுத்திட்டோம். இப்படி பாத்தீங்கன்னா பயன்பாடுகள், டிம்பர், நீங்க மரத்தை வந்து பனைமரம் வந்து தேக்குக்கு இணையான மரம் இல்லையா. நம்மளுக்கு தேக்கே தெரியாது. பர்மா தேக்கு வரும்போது நம்ம தேக்கையே பயன்படுத்தும். 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பனைமரத்தை தான் நம்ம வீடுகள்ல பயன்படுத்திருக்கோம். அது டிம்பர் பயன்பாடுகள்லாம் விட்டாச்சு. இப்ப கேரளாவுல சில பேர் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது தமிழ்நாட்டிலையும் பண்ணணும். பனை வந்து தேக்குக்கு இணையான மரம். என்னுடைய மூதாதையர்கள் வீடு இருக்கு, 95 வருடம் ஆயிடுச்சு. மராமத்து இப்பதான் பண்றோம், பனை உழுக்கவே இல்லை. அப்போ நம்ம அதை பயன்படுத்தணும்ல.
இதெல்லாம் பெரிய ஒரு 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 களத்துல பனையோட இன்னைக்கு ஒரு தம்பி ஒருத்தர், அவர் பேரு எனக்கு மறந்து போச்சு, பணம் பணத்துல இருந்து நாறுகளை சேகரித்து 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 சட்டம் பண்ணிருக்காங்க. அப்படி போற்றத்தக்க வகையில இது பண்ணலாம். எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல இன்னொரு முக்கியமானது, இன்னைக்கு பிளாஸ்டிக் பயன்பாடு, நெகிழி குலைமை எவ்வளவு பயன்படுத்தணும். கறிக்கடைக்கு போய் நிக்கிறோம், முன்னாடிதான் ஓலப்பொடி, எங்க அப்பா காலத்துல உங்க ஐயா காலத்துல ஓலப்பொடியில அப்படியே கமகமான அந்த கறி பணக்கம் நானே பார்த்துருக்கேன் என் வயசுல. இன்னைக்கு பிளாஸ்டிக் கவர் வாங்கிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக்கு ஒரு சப்ஸ்டியூட் நிறைய இடங்கள், எல்லா இடத்துலயும் பிளாஸ்டிக் இன்னைக்கு தவிர்க்க முடியாது. பல இடங்கள்ல நம்ம ஓலை கொட்டான்களை வச்சு தவிர்த்து நீங்க சப்ஸ்டியூட்டா பண்ணலாம். அப்ப என்விரான்மெண்டல் ஈகோ ஃப்ரெண்ட்லி சப்ஜெக்ட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். நீங்க இன்னைக்கு ஒரு 1000 பனைமரம் ஒரு பஞ்சாயத்துக்கு இருந்துச்சுன்னா, அந்த பஞ்சாயத்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பணக்கார பஞ்சாயத்தா இருக்கு. 1000 மரத்துக்கு இன்னைக்கு சென்னையில நீங்க ஒரு ஏக்கர்ல மிஞ்சி மிஞ்சி போனா 1 லட்சம் எடுக்கிறதுக்கே முக்குறாங்க. நீங்க எவ்வளவு கீழே கணக்கு போட்டு பாருங்க, 7-8 லட்சம் ரூபாய் பனை ஒரு ஏக்கர்ல இருக்கலாம். எவ்வளவு பயன்பாடு இருக்கு, தெரிந்த தரம், வருஷக்கணக்கா பேசும். இந்த கன்றுகள் நீங்க எவ்வளவு அடி, எவ்வளவு தூரம் இடைவெளியில நீங்க நடுறதுக்கு சிபாரிசு பண்றீங்க? 8க்கு 11 நடுறையா. 8க்கு 11 போட்டாலே 520 அடிக்கு 11 அடி இடைவெளி இல்லையா? அதுவும் அந்த என்னோட ஸ்பெஷலைசேஷனே என்ன அப்படின்னா, இன்றைக்கு எக்ஸிஸ்டிங் ட்ரீஸ், இந்த பனை மரங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க முள்ளு காடுகளுக்குள்ளதான் நிறைய புதர் மண்டி போய் இருக்கிற இடம், ஆக்சசிபிலிட்டி இல்லாத இடங்கள்ல தான் இன்னைக்கு பனை நிறைய இருக்கு. அதை தோப்பாக நடந்தது நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். தனியார் இடங்கள்ல தோப்பாக நட்டு கொடுக்கறது, அதே மாதிரி பஞ்சாயத்துகள்ல ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் எடுத்து நட்டு கொடுத்தோம்னா, நம்ம அந்த 11 அடி கேப் அதுக்கு தான் நான் பயன்படுத்துறேன், மெஷினரி பயன்படுத்துறேன். இங்க பனை ஏறுறதுக்கு எதிர்காலத்துல ஆட்கள் இருப்பாங்களான்னு தெரியல, அதனால 10 அடினா நம்ம ஒரு டிராக்டர், ஒரு ஃபோர்க் லிஃப்ட், பனை ஏறவே தேவையில்லை. அப்படியே நம்ம ஃபோர்க் லிஃப்ட் மேன் லிஃப்ட்ல மேல போய் பதனியோ ஏதோ ஒரு ஹார்வெஸ்ட், சின்ன குழந்தை கூட ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு திட்டத்துல 8க்கு 10 அல்லது 8க்கு 11 பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நீங்க இந்த தொழில் 4 ஆண்டுகளாக செய்றீங்க. உங்களுக்கு இது நல்ல நிதி ஆதாரம் கொடுக்கிற ஒரு தொழிலாக இருக்குதா, திருப்தியாக இருக்கிறதா? இருக்கு இருக்கு இருக்கு. நம்ம ரொம்ப பெருசா அதுக்கு ஒரு மார்க்கெட், நான் ஒரு யூடியூப் வச்சிருக்கிறேன், யூடியூப் சேனல் இருக்கு. அதுல என்னோட கருத்துக்களை சொல்றது, பிளான்டேஷன்ஸ் டாக்குமெண்ட் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் பண்றேன். மார்க்கெட்டிங்னு பெருசா பண்றது இல்ல. மார்க்கெட்டிங் இறங்கி பண்ணணும்னா பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம். ஆமா. சரி, நீங்க இந்த கன்றுகளை என்ன விலைக்கு விற்பனை செய்றீங்க? நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு 25 அல்லது 50 கன்றுகள் வாங்கினேன்ல, சாதாரணமாக என்ன விலைக்கு நீங்க கொடுப்பீங்க? டிரான்ஸ்போர்டேஷன் கழித்து, டிரான்ஸ்போர்டேஷன் இல்லாமல் நீங்க நான் அங்க உங்களுடைய எவ்வளவு வச்சு தருவீங்க? யாழ்ப்பாண பனை 60 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நாட்டு பனை 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஆமா, கொரியர் சார்ஜ் அந்த லாரியில போட்டு விட முடியும், அந்த வாடகை 200 ரூபாய் போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 கண்டு ஒரு பார்சல், ஒரு பார்சலுக்கு 200 ரூபாய். ஒரு 100 கண்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4000. யாழ்ப்பாணத்தை நீங்க காண்றீங்க, நீங்க யாழ்ப்பாணை 60 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க, நாட்டு 40 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. அதன் காரணம் என்ன? யாழ்ப்பாணையோட தோம் என்ன? யாழ்ப்பாணம் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே அந்த சைஸ் வித்தியாசம் தெரியும். நாட்டு பனையோட யாழ்ப்பாண பனை கட்டிப்பிடிக்க முடியாது, உயரம் ஜாஸ்தியா போகும். அதனால அந்த மரத்தோட சைஸுக்கு ஏற்றாப்புல பதநீரோட இதுவும் நல்லா நிறைய கிடைக்கும். இப்ப நாட்டு பனை ஆவரேஜா உங்களுக்கு 6 லிட்டர் 7 லிட்டர் கொடுக்குது அப்படின்னா, யாழ்ப்பாண பனை 12 லிட்டர் 15 லிட்டர். இந்த பசி வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு என்னென்ன உதவிகள் செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க? தமிழ்நாடு அரசோ அல்லது மத்திய அரசோ என்ன சலுகைகள் அல்லது என்ன திட்டங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு உங்களுடைய கருத்து, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க அரசிடம் இருந்து? இப்போ நீங்க தென்னைக்கு உண்டான மதிப்பு மரியாதை பனைக்கு கொடுக்கல. அதுக்கு காரணம் ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கல்லு தடை இருக்கு. இங்க சாராய விற்கணுங்கிறதுக்காக பனைமரத்தை முடிச்சாச்சு. அது அந்த அரசியல் மாற்றம் வந்தாதான் அரசாங்கம் செய்வாங்க. என்னைய பொறுத்தவரை தாழ்மையான கருத்து அதுதான். அதனால நீங்க கல்லு தடையை நீக்கணும்.
அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை கல்வி தடையை நீக்கணும். அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கு இப்ப நீங்க கருப்பட்டி இறக்குறவங்களை நீங்க தூத்துக்குடி பகுதியில போய் பாருங்க. அந்த பாலைவனம் மண்ணு மாதிரி சாயல் தான் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஒரு சின்ன குடிசை. அந்த வெப்பத்துல அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் உள்ள குழந்தையோட பிள்ளைகளோட குட்டியின் குருமானமா ஒரு குடும்பம் நடத்திட்டு, அதே மாதிரி அவங்க ஏற்கனவே அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முன் தொகை வாங்கிடுறாங்க. அதனால இந்த செங்கச்சூளைக்கு யாருக்கு போய் அடிமையா போற மாதிரி பெரும் முதலாளிகளுக்கு அவங்க அடிமையா முன் தொகையை வாங்கிட்டு அந்த வருஷம் பூரா கழிக்கிறது, அந்த காசை கழிக்கிறது. அப்படி அப்படி ஒரு சூழ்நிலையில படையேறி சமூகம் மாட்டிக்கிட்டு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. அதெல்லாம் அரசாங்கம் கவனிக்குது. அது அதே மாதிரி ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆர்கனைசேஷன் FPO அல்லது FPC அது செயல்பட்டு வருகிறது. அந்த திட்டத்தை பயன்படுத்தி பனை தொழிலாளர்கள் அல்லது பனை வளர்ப்போர் ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து அதை ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? அதை செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா? FPOல வந்து ஒரு 1000 பேர் சாத்தியம் இல்லாத ஒண்ணு மாதிரி எனக்கு சில இதுல ரொம்ப கிளியர் ஆழமா எனக்கு தெரியாது. அரசாங்கம் என்ன பண்றாங்க ரொம்ப நம்ம கவனிக்கிறது இல்ல. 1000 பேர் சேர்ந்து பண்ணணும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு போல. அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுங்க. அரசாங்கத்தை நம்ம குறை சொல்றது நம்ம நோக்கம் இல்ல. படையேறி சமூகங்கள் அந்த தொழில உள்ளவங்க இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ தென்னைக்கு உண்டான மரியாதை அதுக்கு கொடுக்கணும்னா, இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வந்து இப்பதான் அந்த விதைகளை கொடுக்குறாங்க. கொஞ்சம் மெஷினரி அரசாங்கங்கிறது பெருசு இல்லையா, அதோட ஜெயிண்ட் மெஷினரி வந்து வேலை செய்யும் போது கொஞ்சம் மெதுவாத்தான் இருக்கு. அவங்க கொட்டையை விநியோகிக்கும் போது கொட்டையை முளைச்சு போயிருக்கு. இப்ப நம்ம போய் தனியார் போய் நம்ம விதைகளை சேகரிக்கும் போது முன்னாடி மாதிரி கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேகரிக்கும் போது நான் ஒருத்தம் தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனா அந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா பனை பனை பனைன்னு நிறைய பேசுறாங்க. அப்ப போட்டியே வந்துருது அந்த விதை சேகரிப்புல. நிறைய நம்மளுக்கு இல்லாம அவங்க சேகரிச்சு எடுத்து போய் கும்பலா போட்டு வைக்கிறாங்க. ஆனா உருண்டாமலே சீசன் கடந்து முழுக்க கிழங்காய் போறதை நான் பாக்குறேன். அதனால இன்னும் கொஞ்சம் பாஸ்டா அரசாங்கம் ரியாக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். அதுக்கு மாதிரி இந்த கருப்பட்டி வந்து ரேஷன் கடை தோறும் கருப்பட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செய்யல அரசாங்கம். அது செஞ்சாங்கன்னாலே பெரியது ஒரு ரெவல்யூஷன் வரும். இப்ப பனை ஊண்டணும்னு ஒரு ஆர்வம் வரும்ல. எங்க அவ்வளவு பனை இல்லையே, ரேஷன் கடை தோறும் கொடுக்க முடியாது. ஆனா கொடுக்கறதுக்கு உண்டான பனையை உருவாக்குறதுக்கு மக்களும் முயற்சி பண்ணுவாங்க. அது மாதிரி தென்னைக்கு உண்டான என்னென்ன செய்யறோமோ அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் இதுல ஹைபிரிட் கண்டுபிடிக்கிறேன் அல்லது ஒட்டுரை கண்டுபிடிக்கிறேன், குட்டையா கண்டுபிடிக்கிறேன், நின்றுகிட்டே நொங்கு பறிக்க, அதுக்கு அந்த முயற்சி இல்லாம பனையை இன்னைக்கு உள்ள பனையை விட்டுட்டு மற்றபடி பனையேறிகள் சமூகங்கள்ல உள்ளது அல்லது பனை சார்ந்த தொழில உள்ளவங்களை முன்னேற்றி கொண்டு போய் நிறைய ட்ரைனிங்ஸ் நடத்த வேண்டியிருக்கு. பனையேறி சமூகம்னு சொல்றது நான் ஒரு சமூகத்தை சொல்லல. இப்ப நான் இங்க சிவகங்கையில ட்ரைனிங் நடத்த ஆரம்பிச்சிருக்கு. அது மாதிரி அரசாங்கம் நிறைய பண்ணணும். மாதவரத்துல எல்லாம் பண்றாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லல. நிறைய இன்னும் பனையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. அதான் என்னோட கல்வி. எனக்கு பனையிலேயே நீங்க ஊறி போனீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? இல்ல எனக்கு வந்து இந்த பிளான்டேஷன்ஸே மூன்று ஆயுசு காலம் எனக்கு பத்தாது. என்னோட ஆயுட்காலமே பத்தாது. நான் இதுதான் பண்ணிட்டு இருப்பேன்னு வச்சுக்கீங்க. பஞ்சாயத்துகள்ல ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் பெரம்போக்கு நிலங்கள் நிறைய கிடக்கு. அதுல உள்ள யூக்கலிப்டஸ் மரத்தையும் சரி, இந்த வேலிக்காட்டான்களையும் சரி, சீமக்கருவிலையும் சரி, அரசாங்கம் முன் வந்து அதை கிளியர் பண்ணி ஒரு பனை தோப்பு மாதிரி ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இல்ல ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் பஞ்சாயத்துக்கு 10 ஏக்கர் திட்டம் நல்லா இருக்கு. சொல்றது நல்லா இருக்கு. பஞ்சாயத்துக்கு 10 ஏக்கர் பனையை வந்து மூண்டி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு கிராம பொருளாதாரமே அடியாயிருக்கு. 100 நாள் வேலை திட்டத்துல அரசாங்கம் வெறும் கேஷா கொடுக்கறதுக்கு அவங்கள வேலை வாங்கி ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான சமூகங்கள் வந்து இப்ப சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த பகுதிகளில் வீட்டுக்கு ஒருத்தன் அன்னைக்கு ராணுவத்துக்கு போனோம், இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போறேன், நாடோடி ஆகுறேன். அதை தடுக்கணும்னா நீங்க ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தும். பனையை தவிர ஒரு பெரிய ஒரு அதுக்கு ஒரு ரெமடி இருக்குங்கிறது எனக்கு தோணல. இவ்வளவு நேரம் உங்க பொன்னான நேரத்தை எங்களுடன் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்காக நமது பண்ணைதாரிகள் குழுமத்தின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இளங்கோவன் சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் தேசிய மரம் தான் பனைமரம்.
ஆனா அதுதான் அனாதையா இருக்கு இன்னைக்கு. சோ நமது பகுதிகளில் எல்லாவற்றையும் பார்த்துட்டு பார்க்காம போற மரமா இருக்கிற அந்த மலை மரம் தான் பயோடைவர்சிட்டி சொல்லக்கூடிய அந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு ஆதாரமா இருக்குது. இன்னும் இருந்து காப்பாத்துது. அந்த விளக்காரங்க ரெக்கால கூட ஒரு இடத்துல பனைமரம் காய்ச்சாதான் அந்த அக்யூட் ட்ரவுட் என்று சொல்லக்கூடிய இதுக்கு அடையாளமா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வந்து பாரம்பரிய மரங்கள்ல எத்தனையோ மரங்கள் இருந்தா கூட நொங்கு சாப்பிட இருக்க மாட்டாங்க. இப்ப நகர்ப்புறத்துக்கு வந்துருச்சு. ஆனா இன்னும் அந்த விநியோக சங்கிலியில வந்து அது ஒரு மூலதன பயிரா கொண்டு வரதுக்கு நிறைய திட்டங்கள் வகுக்க வேண்டியிருக்குது. இப்போது வந்து அரசாங்கம் வந்து பனைமரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நல்ல கருத்து தான். ஆனா ஏகப்பட்ட செங்கல் சூளைகளுக்கு வேற மாற்று ஆதாரமா சீப்பான ஒரு பியூல் இல்லைங்கிறனாலதான் எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி இந்த பனை மரத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு வந்து முந்தி வந்து ஒரு திட்டம் இருந்துச்சுங்க. அதாவது கொத்தடிமை நீக்கும் திட்டம் இருந்துச்சு. அந்த மாதிரி 5 லட்சம் 10 லட்சமோ அவன் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த காசை வந்து கலெக்டர் தலைமையில குழுக்கள் அமைச்சு அந்த வியாபாரத்தை கொடுத்து அவர் மீட்டு எடுத்து அவருக்கு சங்கமாக அமைச்சு அவருக்கு அரசாங்கத்து மூலமா அது முழு ஆதரவு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா வந்து அவருடைய சொந்த கால் நிற்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும். அவங்களை அங்காடி வச்சு கொடுக்கலாம். படிக்காத பாவம் இவர் மாதிரி நிறைய பேர் வந்து உண்மையிலேயே அவருடைய முயற்சியை பாராட்டணும். அது வீரன் வேலை வந்து உண்மை அழகா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு. நமக்கு தெரிஞ்ச ஒரு பயிரா இருந்தா கூட நிறைய டெக்னாலஜி அதுல இருக்குது. உற்பத்தி பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மலை சார்ந்த பகுதியில இருந்தா பரவாயில்ல. இது வந்து சுடுகாடு பாருங்க, இந்த மணல் சார்ந்த பகுதிகள் சாயல் பக்கம் போனா மணல காலிச்ச சூடு பயங்கரமா இருக்கும். அதை தாங்கி வரக்கூடிய மரம்னா உன்னதமான சக்தி இருக்கு. இது வந்து ஒரு பச்சை தூண்னு சொல்லலாம். நிறைய அந்த கால்நடை பண்ணைகளுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடிய மரம் தான். எந்த இடத்துலயுமே வந்து இதை மூங்கிலுக்கு தங்கச்சின்னு சொல்லலாம். பழமரத்தை தென்னை மரத்துக்கு கிட்ட கொண்டு போக கூடாது. ஏன்னா 2 வேற வேற இனங்கள் தான். பேர் தான் பாம் ஃபேமிலி. இருந்தாலும் இது ட்ரவுட்டுக்குன்னு உள்ள பயிர், அது இரிகேட் கண்டிஷன் உள்ள பயிர். ராமநாதபுரம் மக்கள் நிறைய நர்சரிகள் உற்பத்தி பண்றாங்க. நம்ம கோடிக்கணக்கான ரூபாய் வந்து இந்த நட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பழம் கொட்டைகளை விநியோகம் பண்ணி நாளாளுக்கு ஆர்வத்தோட கோளாறுல போய் குளத்துல அதையும் பண்ணிட்டு திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒரு கொட்டையை மட்டும் மூண்டு வந்தா வந்துருமா அது? அப்ப வந்து மாற்றாள் இயற்கையே இதுக்கு வந்து உழைப்பு கம்மியா இருக்கு. அதனால சார் செய்யறது உன்னதமான முயற்சி பாராட்டுறேன். இவருடைய அற்புதமான அந்த ஐடியாஸ் நிச்சயமா வந்து மக்களுக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்பா இருக்கும். இப்ப நான் வந்து அவர்கிட்ட கேட்கிற ஒரே கேள்விதான், சார் இது ஆண் பனை பெண் பனை இருக்குது, அதே நீங்க ஏதாவது முயற்சி பண்ணி பிரிக்க முடியுமான்னு கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட. ஏன்னா அவர் வந்து அனுபவத்தில் பார்த்துருப்பாரு மரங்களை. இப்ப பனையில நிறைய வகைகள் இருக்குதுங்க. கூந்தல் பனைக்கிறோம், அலங்காரத்தை கட் பண்ணி அந்த பூ வைப்பாங்க, பெருசா இருக்கும். சோ அந்த ஆண் பனை பெண் பனைங்கிற ஒரு வேரியேஷனை இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரா? அதுக்கு ஏதாவது சில சிறப்பு முயற்சி பண்ணி ஏதாவது ஆண் வந்து பெண்ணாக வாய்ப்பு இருக்கா? நிறைய சொல்லுவாங்க கெமிக்கல்ஸா இருக்கு, நம்ம ஹார்மோன் இருப்பாங்க. இதை ஆய்வு கொண்டு போக வேண்டிய ஒரு அருமையான தலைப்பு பெறாது. இதை அடுத்தபடி வந்து வேலைகள் அப்படின்னா அதை நம்பி இருக்காங்கன்னா அந்த வாழ்வாரம் இருக்குனாக்கா அந்த மரங்களை வந்து நம்ம அரசாங்கத்தை முந்தி எல்லாம் கொடுத்தாங்க, மெயின்டெனன்ஸ் மாதிரி கொடுத்து மரங்களுக்கு எல்லாம் இது பண்ணாங்க. அந்த மாதிரி சில இடங்களை கூட விவசாய நிலத்திலையும் கூட பராமரிக்கிறதுக்கு சில விதமான உதவி கொடுக்கலாம். எல்லா வட்டாரத்திலும் நீங்க நிறைய பணங்கள் இருக்கு, பணம் சொல்ல முடியாது. ஸோ அவர் சொன்ன திட்டத்தை நம்ம செயல்படுத்த வாய்ப்பு இருக்கு. 1 ஏக்கர்ல 2 ஏக்கர்ல உள்ள நாட்டு பணிகள் அமைப்பதற்கு அரசு இலவசமாகவே அந்த மாதிரி சில செல்ஃப் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கலாம். நீங்க நிறைய கார்பரேஷன்ல நிறைய இடங்களையும் பார்க்கே இருக்கு, அங்கேயே அமைக்கலாம். ஸோ இந்த நாட்டு பண்ணைகள் மாதிரி அவர் சொன்ன கருத்துல வச்சு செய்யற பொழுது பரவலாக்கப்பட்ட ஒரு திட்டமாக தனியாகவே ஒரு நபர்களை நியமிச்சு நிறைய தொழிலாளர்கள் வந்து பயன்படுத்தும் பொழுது இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு இது பல்வேறு மாநிலங்களுக்கு தேவை இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் பார்த்தா டிராபிக்கல் கண்ட்ரி சொல்லக்கூடிய இந்த ஊர்ல சூரிய ஒளி அறுவடை பண்றது பல பேர் இருந்தா கூட தானா நின்று ஜெயிக்கிற ஒரு அற்புதம் வரும். கடற்கரையில வளருது, குளத்துக்கரையும் வளருது. ஸோ தன்னுடைய வாழ்க்கை சரித்தை எந்த பகுதியிலும் வளரக்கூடிய சக்தி இருக்கிற அற்புதமாக இது நீளத்தில் மேல கொண்டு வரதுக்கு முக்கியமான கருத்து. இதை தவிர ஒரு பனைமரம் தோப்பு இருந்துச்சுன்னா அங்க வந்து பல்லுயிர் பெருக்க சொல்றதுல பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழ்றதுக்கு ஒத்தாசையா இருக்கு. பயிரை காக்கக்கூடிய அந்த பூச்சிகள் பிடிக்கக்கூடிய அந்த ஓணான், இந்த மாதிரி சில பயிருடைய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் நிறைய வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நம்ம வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் சார் மாதிரி உள்ள முயற்சி வந்து நிறைய பாராட்டப்பட்டிருக்கு. அவர் கட்சியில் இருந்தா கூட அவர் அந்த தமிழர்கள் பேர் வச்சிருக்காரு, பாராட்டுற அவரை. தமிழர்கள் அடையாளம் அந்த படம் தான், அது யாரும் தெரியாம போயிட்டு எதுவும் வேற மாதிரி நினைச்சிட்டு வர. நீங்க எல்லா டைமும் நிறைய வந்துருச்சு, கண் வந்துருச்சு, வரவுகள்லாம் நிறைய பயிர்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து இதுக்குன்னு உள்ள ஒரு நிலையான வேளாண்மை உதவி கட்ட ஒரு சக்தி எந்த பேருக்குமே இல்ல. மூங்கில் வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற பயிர் தான். இருந்தாலும் வந்து அசாம் மாதிரி மாறிவங்களை செப்டி டெக்னிக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயுமே எல்லா இடத்துலயுமே கொடுக்க வேண்டிய அற்புதம் இருக்கு. ரேஷன் கடையில 17 கொடுக்க சொந்த கருத்து. இதே போல வந்து நொங்கு எல்லாம் நிறைய செஞ்சா அருமையா வந்து எல்லாருக்குமே இயற்கையிலேயே ஒரு மாணவர்கள் பிடிக்கிற முயற்சியா இருப்பாங்க. இப்ப தென்னை மரத்தை நீரா குடிச்சிட்டாங்க, நீரா அதுவே நல்லா இருக்கும் பொருள் தான். அப்போ வந்து ஒரு பானகம் சொல்லி வந்து கொடுப்போம், வேறப்பட்டி கொடுப்போம். எல்லாருக்கும் அவ்வளவு உடல் பேணப்படி தான். நீங்க வந்து பரம்பரையிலேயே நிறைய கோயிலை விட்டு கொடுக்குறாங்க, தவிர யாரும் அதிகமா பயன்படுத்துறதுக்கு நிறைய அதை பத்தி யாரும் முன்னெடுப்பு செய்யல. பனை திருவிழான்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க, அது இடங்கள்ல அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டியதுதான். ஸோ இந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு செயல் வந்து முடிச்சுக்கிறது எவ்வளவு அரசாங்கம் மாநில மாதிரி இதை ஒரு பாதுகாப்பு என்ன கொண்டு வந்து உணவுக்கு வந்து சப்ளிமெண்ட் சொல்லுவோம். அது நியூட்ரிசிட்டிகள் சொல்லக்கூடியதுல வந்து சத்து கொடுக்கல, உடல் குளிர்ச்சி ஆகக்கூடிய பயிர்கள் நிறைய இல்லை. நுங்கு இளநீ இந்த 2 தான் கூலிங் ஏஞ்சு சொல்லுவோம். அப்ப இதுக்கு பிரத்யேகமா எஃபர்ட்ஸ் எடுத்து அரசாங்கம் வந்து சேவ் பண்ணி எப்படி பெட்ரோல் டேங்க்ல வந்து பெட்ரோல் போட்டு கொடுக்குற மாதிரி அது வந்து சேமிப்பு கிட்டங்களை வச்சு அங்கங்க வந்து சேகரம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இந்த பொருள் எல்லாருக்கும் போய் சேர முடியும். உற்பத்தி செலவு வந்து இல்லை ஒண்ணுமே கிடையாது. இயற்கை நம்பி இருக்க மரம் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டா போதும், அது தானா வளர்ந்துடும். நின்று ஜெயிக்கும், நீடித்து தரக்கூடிய சக்தி இருக்கனால ஐயா வரவு எல்லாம் கணக்கு பார்த்தா எங்கேயும் போயிடுவாது. ஏற்றுமதி அற்புதமா நிறைய பட்டணம் சொல்லிருக்கு கருப்பேட்டில்.
எல்லா ஊர்லயும் கேட்கறாங்க பனங்கருப்பட்டி. சளி பிடிச்சா அது கேட்பாங்க. கொரோனா பேர் சாப்பிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு பனங்கருப்பட்டிக்கு அற்புதமான பானகத்துக்கு அற்புதமான பேஸா இருக்கு. இது நம்ம எல்லாரும் பயன்படுத்துறது நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னும் கூட இந்த மாதிரியான சில முயற்சிகளை நிறைய பேர் எடுத்து வரணும். சார் அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒத்தாசை பண்ணுங்க கேட்டுக்கிறேன். நான் வந்து சில வீட்டுக்கு போல திட்டமிட்டு இருக்கிறேன். நான் தனியாக கான்டாக்ட் பண்றேன். உங்க நம்பர் விட்டு கொடுங்க சார். தேங்க்யூ சார். ஆண் பனை பெண்மனை ரெண்டு கேள்வி சொல்லுங்க சார். தேங்க்யூ. நன்றி டாக்டர் இளங்கோவன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. தென் சார் இப்போ கேட்ட மாதிரி ஆண் பனை மற்றும் பெண் பனை ஆகியவற்றை எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? அது கன்றாக இருக்கும்போது, அது பூத்த பிறகு காய்த்த பிறகு கண்டுபிடிக்கிறது ஈஸி, சிறிதாக இருக்கும்போது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இல்லையா? இது வரைக்கும் இல்ல. இதுவரைக்கும் அது தொடர்பான இல்லையா? அதாவது ஆமா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுல இந்த பழைய ஆராய்ச்சி மையங்கள் வச்சிருக்கீங்க, ஐயாலாம் இருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க. இது மாதிரி தாய்லாந்துல வந்து ரிசர்ச் ஓரியன்டா 50 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. பனையை பொறுத்து நிறைய ஆராய்ச்சி இருக்கு. அதுல பேப்பர்ஸ் நிறைய இருக்கு, அவங்க ரிப்போர்ட்ஸே இருக்கு. அது வந்து சயின்டிபிக்காவே ஆண் பனை பெண் பனை எது அப்படின்னு சொல்லி நாற்றுகள்லயோ விதைகள்லயோ இல்ல பலன் கொடுக்கறதுக்கு முன்னரோ அதை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, அதுக்கு மேல என்னோட கேள்வி, அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, ஆண் மரம் வந்து பலன் இல்லாத மரம்னு பல பேர் நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் இது ஆணா பெண்ணா அப்படின்னு அந்த தேடல் வருது. அதுவே தவறுது. ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம ஆண் இல்ல, இந்த பாலினேஷன் வேணும் இல்ல. அதனால பொதுவா என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது, நட்டு பலன் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கலையா அதுதான் நல்லதுன்னு சொல்லிடுது. சில பேர் ஆடு மாடுகளுக்கு 10க்கு 1 இந்த ரேஷியோ, 10 பெட்டைக்கு ஒரு ஆண் அப்படின்னு சொல்லி கணக்குகிறாங்கல்ல, அது மாதிரி எல்லாம் மேனிபுலேட் பண்றாங்க. இயற்கையை வந்து நம்ம தேவையில்லாம மேனிபுலேட் பண்ண முடியாது. நீ அப்படி நினைக்க தேவையில்லை. இப்போ ஒரு பெண்பனையில அவ்வளவு பூ இருக்கு, ஒரு 100 பெண்பனை இருந்துட்டு போது, ஒரு ஆண் பனையில பூ இருக்கு, அப்ப 100 பெண்பனைக்கு ஒரு ஆண் பனை பத்தாதா அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? இது மாதிரி நிறைய வந்து யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இந்த டேட் ஃபார்ம்ல எல்லாம் நிறைய மேனிபுலேஷன் பண்ணி அவங்க வந்து பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆண் மரங்களை உற்பத்தி பண்றது எப்படி அப்படின்ட்டு இப்ப ரிசர்ச் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தேவையற்று நம்ம இயற்கையை மேனிபுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தேவை இருந்தா நம்ம அதுல ஆராய்ச்சியில செலுத்தலாம். இல்ல இல்ல, அதாவது ஒரு தொழிலாக செய்யும் போது திரு குகன் குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், அதாவது ஒரு தொழிலாக செய்யறோம். இப்ப நாம வந்து பண்ணையில இருந்து கேண்டி தயார் பண்ணணும், கற்கண்டு தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், அல்லது கற்பட்டி தயார் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்டவங்க நாம வந்து ஆண் பனையா இருந்தாலும் நாம அதுல பதநீர் எடுத்துக்கலாம், கற்கண்டு இதெல்லாம் செய்யலாம். பட் பனம்பழம் அல்லது நொங்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது ஒரு தொழிலாக செய்யறவங்க பெண் பனை வேணும்னு நினைக்கிறான் இல்லையா? அது ஒரு தவறுன்னு நினைக்கல நானு. அப்படி இல்லையா? என்னை பொறுத்தவரை தவறு நினைக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அது நினைக்க தேவையில்லை, நினைக்க கூடாது. ஆண் பனையில என்ன பலன் இருக்கோ அதை அனுபவிச்சுக்கோங்க, பெண் பனையில என்ன பலன் இருக்கோ அதை அனுபவிச்சுக்கோங்க. மேனிபுலேட் பண்ணாதீங்க, இயற்கையை மேனிபுலேட் பண்ணாதீங்க. சார் சொன்னது இன்னைக்கு எல்லாருக்கும் ஞானக்கண்ண திறந்திருக்கும் சார். நிறைய ரகங்கள்ல பயிர்களை மனித முயற்சியால சில விளைவுகள் தீயதாக கண்டுபிடிக்கலாம். இப்ப வந்து அந்த கிராஸ் பாலினேஷனுக்கு தேவையில்லாத ஒரு பொருளாதார நினைக்க கூடாது, அவசியமான பொருளா தான் இருக்குது. இன்னும் வந்து அதோட மகரல் சேர்க்கைக்கு வந்து நிறைய தேனீக்கள் நிறைய மன்னிக்கணும். ஒரே ஒரு கருத்து, சைனாலையும் சரி இந்தியாவிலையும் சரி பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பண்ணிட்டு மாட்டிக்கிட்டாங்க. சைனால பாத்தீங்களா? இன்னைக்கு வயதானவர்கள் சைனால பேர் ஆயிட்டாங்க. அதனால அந்த தேர்வுக்கு நம்ம போறது அவ்வளவு இயற்கையை பொறுத்தவரை அன்கண்ட்ரோலபிள், அந்த ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அதுல வந்து போகணும்னு அவசியம் இல்லை. ஆண் பனை வெறும் பனை கிடையாது, பலன் இருக்குல்ல, அதுல வர்ற பலனை நம்ம அனுபவிச்சுக்கிறோம், அவ்வளவுதான் என்னுடைய மன்னிக்கலையா? புரியுது? அவர் பாராட்டுற சார், சிறந்த மேல கருத்து இருக்காரு, ஞானக்கண்ணு இருக்காரு. நீங்க சயின்டிபிக்கா படிச்சு நாங்க வேஸ்டா போயிட்டோம் நினைக்கிறேன். ஓகே, நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நிகழ்ச்சி இன்னைக்கு அருமையா இருந்தது சார், ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. நாங்க என்னென்னலாம் கேட்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் நீங்களே கேட்டீங்க, அதனால கேள்விக்கு எதுவும் வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டீங்க. இந்த நிகழ்ச்சி அருமையா இருந்தது. நன்றி, வணக்கம் சார். நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க. சாயல் சொன்னார் இல்லையா, அதாவது உப்பு மண்ணில் வருது பனைமரம் வருது, இருந்தாலும் வந்து நல்ல மண்ணிலையும் வரக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வந்து நல்ல மண்ணில் வந்து போடுறது மணல் சாரி மண் உள்ள பகுதிகளுக்கு பனைமரம் ஏற்றதுதான். இந்த கிழங்கு இருக்கல, பனங்கிழங்கு தயார் பண்ணாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். பனங்கிழங்கு உற்பத்தி பண்ணீங்களா சார் நீங்க? அது கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. ஏன்னா பனங்கிழங்கு வந்து நீங்க எல்லாரும் தேவைப்படுற பொருளா இருக்கு, அருமையான சத்து பொருளா இருக்கு. எல்லாரும் மனிதனுடைய ஆண்மையை வந்து அதிகரிக்கிற சக்தி இருக்கிறதுனால
நிறைய பரவலாக அது வாய்ப்பு உள்ள இடங்களை மலர்சாரியான பகுதியில் உள்ள இடங்களை செய்யலாம். அதுன்னு என்னுடைய சொந்த கருத்து. அது ஏதாவது ஆய்வு பண்ண முடியுமா? வந்துட்டு பணம் கொண்டு வச்சு அந்த மாதிரி கிழங்குகள் உற்பத்தி பண்றதுக்கு, அதாவது அதர் தேன் த ஏரியா எங்கெல்லாம் பணமரம் இல்லையோ அது இல்லாத இடத்தை கொண்டு போய் அங்க மணல் போட்டு வச்சு செய்யறதுக்கு தொழிலாக்கி அரசாங்கத்து மூலமா வங்கியில் கடன் வாங்கி கூட செய்ய முடியுமா? அதுக்காக வாய்ப்பு இருக்கான்னு அது கருத்து சொல்லுங்க சார். அதை பத்தி கருத்து சொல்லுங்க. பனங்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு எல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து எக்கனாமிக்கலா தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு அனைத்து சாத்தியக்கூறும் வந்து இந்த தொழில், இந்த பனங்கிழங்கு மட்டுமே அரசாங்கம் கையெழுத்தா பண்ணிடலாம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த பனங்கிழங்கு பெரிய கொட்டைகளா நம்ம தெரிவு செய்யணும். வெள்ளைக்காட்சி, கருத்த காட்சி, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அது இந்த கருப்பா உள்ள பனம்பழங்கள் வந்து கொட்டை நேரம் பெருசா இருக்கும். கொட்டை காட்சின்னு சொல்லுவோம். அதே மணச்சாரி உள்ள இடங்கள்ல அதை போட்டு பெரிய கொட்டைகளா தெரிவு செய்து நீங்க போட்டீங்க அப்படின்னா கிழங்கு பருத்து வரும். அதே மாதிரி நான் வந்து இப்ப நம்ம செம்மண்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், சாயலுடி பக்கம் ஒரு டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த சுண்ணாம்பு பாறை பாருங்க, சுண்ணாம்பு பாறையில உள்ளது அதிக ருசியா இருக்கு, பனங்கிழங்கு ருசியா இருக்கும். இப்படி பல்வேறு இதா இருக்கு. இதை வந்து நம்ம அந்த சீசனுக்கு அந்த தை மாசம் மட்டும்தான் நம்ம பனங்கிழங்கு பிள்ளைகள் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதுவும் பிள்ளைகள் வந்து நிறைய சாப்பிடுறது கிடையாது. அப்போ இது இந்த முந்தி காலத்துல இந்த பேரக்ஸ் பவுடர், இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ் வர்ற மாதிரி பனங்கிழங்கு மாவை வந்து காலை மாலை பெரியவங்க, சின்ன குழந்தைகள், மதர் ஃபீடிங் பண்ற குழந்தைகள் தவிர பெரியவங்கள இருந்து சிறியவர்கள் வரைக்கும் மலச்சிக்கலை சரி பண்ணுது. ஸோ இதெல்லாம் அரசாங்கம் வந்து ஒரு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீங்க வந்து அரசாங்கம் பண்ணலாம். இது என்ன சிக்கல்னா எல்லாமே ப்ரொடக்ஷனை பொறுத்தவரை ஒண்ணு கற்றுக் கொடுத்தோம்னா யாரு வேணாலும் செஞ்சிருவாங்க. ஆனா மார்க்கெட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அரசாங்கம் தன்னோட கடமையா எடுத்துக்கணும். எப்படி நெல் கொள்முதல் பண்றாங்களோ அதே மாதிரி பனங்கிழங்கு எல்லாத்தையும் போட சொல்லி மாவை கொள்முதல் பண்ணி அதுல வந்து வேல்யூ அடிஷன் நிறைய பண்ணி உலகம் முழுக்க இதை வந்து பனங்கிழங்கு மாவுல உள்ள பை ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போகலாம். அது என்னுடைய கருத்து. மிகப்பெரிய பொருளாதாரம் அதுல இருக்கு. அதுல சில கொட்டைகளை வந்து தெரிவு செய்யறதுல கொஞ்சம் நிச்சயமா நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கோம். மண்ணும் தெரிவு செய்யணும். ஆத்து மண்ணுல ஒரு மாதிரி இருக்கும், சாயலுடி மண்ணுல ஒரு மாதிரி இருக்கும், இறுக்கமான செம்மண், கரிசல், நிறைய வகையான மண் இருக்கு உங்களுக்கு. அதுக்கு தகுந்தாப்புல செஞ்சோம்னா மிகப்பெரிய தொழில், அரசாங்கம் கையில் எடுக்க வேண்டிய தொழில். பனைமரத்தெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியால என்ன உள்ள பனைமரம் இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குங்களா? அதாவது ரெவன்யூ ரெக்கார்ட்ல இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. முழுக்க பர்ஃபெக்டா இல்லாம இருந்தா கூட ஓரளவுக்கு ரெவன்யூ ரெக்கார்ட்ல இருக்குது. ஏன்னா இப்போ ஜி ரிட்டர்ன் ஒவ்வொரு வருஷமும் அதை வந்து வேளாண்மை துறை, ரெவன்யூ அதாவது வருவாய்த்துறை மற்றும் புள்ளியியல் துறை, 3 துறைகள் சேர்ந்து அதை கணக்கெடுத்து பண்றாங்க. இப்போ தோட்டக்கலை துறையும் அதுல இருக்குது. சோ அதனால ஓரளவுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு ரெவன்யூ ஃபிகர் இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. நாட்டுல எவ்வளவு கண்டு இருக்குதுங்கிறது ஓரளவுக்கு இப்போ கவர்மெண்ட் இருக்குது. ஐயா ஜோ, அவர்களுக்கு என்னுடைய சந்தேகம், கேள்வி இல்ல சந்தேகம். இப்ப அரசாங்கம் வந்து இந்த பனை கணக்கு இருக்கு, நான் பார்த்தேன், அந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்துருக்கிறேன், சுமக்கூடி பார்த்த ஞாபகம். ஆனா இப்ப வந்து அது குறியீடு வந்து எல்லா பனைமரங்களும் இருக்குது இல்லையா? இப்ப நீங்க இந்த சாலையோர பனைமரங்கள்ல அரசாங்கம் குறியீடு இருக்கு, அது எண்ணிக்கை ஏதோ பண்ணிருக்கிறாங்க, கணக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்ற எந்த ஒரு கண்மாய்க்கரையில் உள்ள மரங்கள்லயோ, வேலிக்காட்டா உள்ள கிடக்கிறது, அந்த சாலையை தவிர உள்ள கிடக்கிற எந்த மரங்கள்லயும் குறியீடுகளை நம்ம பார்த்தது இல்லை. அப்ப கணக்கு வந்து நீங்க இப்ப ஒரு கோடி பனை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இதை யதார்த்தமா நம்ம பார்க்கும்போது ஒரு நேச்சுரலா நம்ம கணக்கு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 10 மடங்கு பனை அதிகமா இருக்கு பயன்படுத்தல். இல்ல, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அதாவது பட்டா நிலங்கள்ல உள்ளது ஓரளவுக்கு கணக்கு வந்துடுச்சு. இப்போ புறம்போக்கு நிலங்கள்லயோ கோவில் இடங்கள்லயோ உள்ளதை வந்து அந்த குறிப்பிட்ட நில உரிமையாளர், உடமஸ்தர் அதை தகவல் தெரிவிச்சாதான் பண்ணுவாங்க. அல்லது விஏஓஸ் அந்த அளவுக்கு முயற்சி எடுப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு 20% உள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 20% டீவியேஷன் தொடர்பாக எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நான் ஐயாட்ட நான் தனி தொடர்பு நானே வந்து கேட்டுக்கிறேன். நிறைய எனக்கே தேவைப்படுது. கண்டிப்பா. நன்றி. இதுவரைக்கும் அரசாங்கத்தில் கொடுத்த கணக்குகள்ல விளைஞ்சு நிக்கிற தென்னை மரத்தையே வந்து அந்த ஓகே பயில் போது பார்த்தா நிறைய ரெக்கார்டு இல்லாதனால அந்த விவசாயிகள் நிவாரணங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க சார். ஆய்வு கூட்டங்களை பார்த்தா ரொம்ப வேதனையாச்சு. ஸோ வருவாய்த்துறை ஆவணங்கள்ல வந்து இதை வைக்கிற திட்டத்தை மாத்தி பயிர் வளர்ச்சி துறைன்னு தனியா பிரிச்சு ஆல் டாக்குமெண்டேஷன், இன்னைக்கு சோலார் வந்தாச்சு, ஹைடெக் வந்தாச்சு, ஏதாவது எங்க இருக்குன்னு தெரியாம போனா என்ன ஆகுதுன்னா திட்டமிடுதலுக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படாம போகுது. ஸோ ஓப்பன் சிஸ்டமா நீங்க வைக்க சொல்லக்கூடிய அந்த முயற்சிகள்ல டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற சில விஷயத்துல
நம்ம இந்த மாதிரி எங்கெங்க மரம் சொன்னா இந்த மாதிரி விற்பனையாளர்கள் வாங்குறவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம்னா சிறந்த முறையிலே தனியாக இந்த பயிரை மதிப்பீடு செஞ்சு புள்ளியியல் துறை இல்லாம அரசு சாராத நிறுவனங்கள் மூலமா உள்ளவங்க வச்சு அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஊக்கத்துக்கு கொடுத்து, ஏன்னா நிறைய படிக்காங்க, நிறைய இந்த சர்வேல பண்ணுவாங்க. கொரோனா பேர்ல வீடு வந்தாங்க, சர்வே பண்ண வந்தாங்க கார்பரேஷன்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்தை வச்சு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் வந்து நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஒரு அற்புதமான பயிரா இருக்கிற பனைமரத்துக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும். கொள்கை முடிவு எடுத்து வேஸ்ட் அறிவிக்கிறத விட அது குறித்து அடுத்தடுத்த ஆவணப்படுத்துதல் மற்றும் முயற்சி பண்ணக்கூடிய விஷயத்துல கூட அட்லீஸ்ட் இந்த வருஷம் அடுத்த வருஷம் திட்டம் எடுத்து வாய்ப்பா இருக்குங்க. இது வேளாண் துறையில வந்து தோட்டக்கலை துறையில வைக்கிற பாத்துக்கலாமா, விவசாய பாருங்க பஞ்சாயத்துலாம் பண்ணாம தனியாக தலைவர் வைக்கலாம், பனை வளர்ச்சி துறை தனியாக வைக்கலாம். ஏன்னா தென்னை வளர்ச்சி வாரியம்னு ஒரு நிறுவனம் வந்து நல்லா காப்பாத்துறாங்க. எனக்கு பனை வளர்ச்சி வாரியம் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியாம இருக்கனால அந்த துறைக்கு இந்த மாதிரி சில சிறப்பு பணிகளை கூட சிறப்பு அதிகாரிகள் தனியாக நியமிச்சு இது பிரத்யேக ஆய்வு செய்து பிரத்யேகமா முயற்சி பண்ணாதான் நம்ம தமிழகத்துல பனை மரத்துக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு என்னுடைய கருத்துக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். இளங்கோவன் சாரோட கருத்தை முழுமையாக நான் ஆமோதிக்கிறேன். இது வந்து ரொட்டீனா இருக்கிற மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அந்த காலத்துல வெள்ளக்காரங்க காலத்துல செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். அதாவது எல்லாத்துக்கும் ஹெட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதனால அவங்க எழுதுறதுதான் கணக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்ப வந்து வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, அதுக்கு மேல இந்த பனை வளர்ச்சி வாரியம் எல்லாமே வந்தாச்சு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பணிகளை வேளாண்மை துறை அல்லது தோட்டக்கலை துறைகளுக்கோ அல்லது பனைக்கு மட்டும் தனியாக பனை வளர்ச்சி வாரியம் கையிலேயோ அந்த பொறுப்பை கொடுத்தாச்சுன்னா பணி சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தும். நன்றி. இன்றைய நிகழ்ச்சி சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு நல்ல தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சியாக அமைந்தது. பனை கன்றுகள் உற்பத்தி, அதன் பயன்கள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் நர்சரி பராமரிப்பு போன்ற தகவல்களை தாங்கி வந்தது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்களை வழங்கிய திரு குகன் மூர்த்தி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய வீடியோவை நான் வந்து தற்செயலாக பார்க்க நேரிட்டது, யூடியூப்ல பார்த்து அந்த அடிப்படையில தான் அதுல கொடுக்கப்பட்டிருந்த நம்பரை வச்சுதான் அவரை கான்டாக்ட் பண்ணேன். ஒரு ஏறக்குறைய ஒரு 1.5 months முன்னாடி அவர்கிட்ட பேசினேன். அப்புறம் நாளை பிக்ஸ் பண்ணி இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சொன்ன உடனே வந்து இந்த நிகழ்ச்சியில அவருக்கு தெரிந்த அறிந்த தகவல்களை நமக்கு வழங்கியமைக்கு திரு குகன் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டாக்டர் இளங்கோவன் உட்பட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார்.